2026 என்டிஏ ஆட்சிக்கு வந்தால் புதிய மாற்றம் வரும்னு சொல்லலாம். ஆமாங்க, அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம பள்ளிக்கூடம்லாம் மூடிடுவாங்க. இங்க நம்மளுக்கு மீனவர்கள் இன்னும் சாவாங்க, விவசாயிகளுக்கு எந்த உதவியும் இருக்காது. அதுவும் இல்லாம இங்க நீங்க ஏன் படிக்க போற, சீமான் சொல்ற மாதிரி எல்லாம் மாடு மேய்க்க போ, ஆடு மேய்க்க போன அடிச்சு பத்தி விட்டுருவானுங்க. நம்ம பிள்ளைங்க போய் சாணியை பொறுக்கிட்டு இருக்கோம், பால் காய்ச்சிட்டு இருக்கோம், பால் வித்துட்டு இருக்கோம். இந்த வேலை தான் நம்ம செய்வோம். அதனால புதிய மாற்றம் அவர் சொல்றது நம்ம இன்னைக்கு நல்ல கௌரவமா படிச்சு வேலைக்கு போறதெல்லாம் விட்டுட்டு உத்தரப்பிரதேசல இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய, கூலிக்கு வேலைக்கு போகக்கூடிய நிலைமை நம்மளுக்கு உருவாகும். தினகரன் அவர்கள் போயிருக்கிறாரு. அவர் வழக்கு விசாரணை சொல்லி அலைக்கழிச்சது யாரு, அடைச்சு வச்சது யாரு? இதே மோடி சர்க்கார் தான். அதிமுக கட்சியை உடைச்சது யாரு? இதே மோடி அரசு தான். இன்னைக்கு அவங்களே உடைப்பாங்களாமா, அவங்களே ஒன்னா சேர்த்துவாங்களாமா? இது என்னங்க வித்த, இது என்ன கூத்துது? விஜய் கட்சி அல்லது விஜய் வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நின்று பேச வேண்டும். அது துணிவு வேண்டும். அது பேசுங்க. உங்க படம் தானே முடங்கி கிடக்குது. நீங்க தான் எதிர்த்து பேசுனீங்க. இப்பவே நீங்க பேசலனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா எப்படி பேசுவீங்க? நாங்க நம்புறது. நாங்க எப்படி நம்ப? நீங்க அதிமுக, நீங்க பாரதிய ஜனதா கட்சி, நீங்கள் எதிரி கட்சின்னு சொல்றீங்க, கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. அவங்க உங்க திரைப்படத்தை முடக்கி இருக்கிறாங்க. இதனால் நீங்க மட்டும் நஷ்டமாகல, இது விஜய்க்கு மட்டும் நஷ்டம் இல்ல. அதுல முதலீடு போட்டவங்க, வேலை செஞ்சவங்க அத்தனை பேருக்கு நஷ்டமானதா இருக்குது. அதை எதிர்த்து இன்றைக்கே விஜய் அவர்கள் பேசலன்னா நாளைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா எப்படி பிஜேபி எடுத்து பேசுவீங்க? அதான் நான் கேட்கிறோம். ஆகவே இது அராஜகமாக விஜயனுடைய கட்சியை அவங்க தன் கட்டுப்பாட்டுக்குள்ள, பிடிக்குள்ள வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். விஜய் சுற்றி அவருக்கு முறையாக ஆலோசனை சொல்றாங்க, இருப்பாங்களான்னு தெரியல. அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் எந்த கொள்கை எடுத்திருக்கிறீர்களோ அந்த கொள்கைக்கு துணிவாக நின்று நீங்கள் போராட வேண்டும், பேச வேண்டும். அப்படியான ஒன்று இது வரைக்கும் வரல. அவர் ஜனநாயகத்திற்கு, ஜனநாயகம் என்ற திரைப்படம் தானே, அந்த திரைப்படத்திற்கு பாஜக கொடுத்திருக்க நெருக்கடி எதிர்த்து வெளிப்படையாக விஜய் பேசினார்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசுவாங்க. தமிழ்நாட்டினுடைய நிதியை மோடி அரசு தடுத்து வைத்திருக்கிறது. கல்விக்கான நிதியை தடுத்து வைத்திருக்கிறார்கள். பட்டியல் சமூக மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை தடுத்து வைத்திருக்கிறது. மோடி அரசு கீழடியினுடைய அறிக்கையை வெளியிட மறுக்கிறார்கள். கீழடி என்பது தமிழர்களினுடைய நாகரிகத்தினுடைய தொட்டிலாக, அதனுடைய பழமையை வெளிப்படுத்தும் விதமாக கிடைத்த ஒரு சிறப்பம்சத்தை மோடி அரசு தடுத்து வைத்திருக்கிறது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கீழடி அறிக்கையை வெளியிடுறதுல மோடி அரசுக்கு என்ன பிரச்சனை? கல்வி நிதி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? மீனவனை காப்பாற்றுறதுல என்ன பிரச்சனை? இலங்கை அரசை நட்பு அரசுன்னு சொல்கிறாங்க. இலங்கை அரசு இராணுவ உறவு வச்சுக்கிறாங்க. ஆனால் மீனவன் இன்னைக்கு கைப்பற்ற, இன்னைக்கு மீனவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இலங்கை அரசினால் கைது செய்யப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அப்போ மோடி அரசாங்கத்தினால, பாரதிய ஜனதா கட்சியினால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் நடக்கலை. இதை விட மோசமாக தமிழ்நாட்டுக்குள்ளே மத கலவரத்தை கொண்டு வர்றதுக்கு எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தை எடுத்துட்டோம்னா, முருகனுக்கு பிள்ளையார் கோவிலிலே தீபம் ஏற்றப்பட்டுருக்கு. 100 ஆண்டுகளாக அங்கே தான் தீபம் ஏற்றுறாங்க. இந்த ஆண்டும் அங்கே தான் தீபம் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் அதை எடுத்து ஒரு தர்கா பக்கத்தில், ஒரு சமாதி பக்கத்தில், மாற்று மதத்தினுடைய சமாதி கிட்ட போய் தீபம் ஏற்றணும்னு முருகனை அவமதிக்கிற வேலையை பிஜேபி செய்யுது. பிள்ளையார் கோவிலில் முருகனுக்கு தீபம் ஏற்றினா பிள்ளையாருக்கு தீட்டாயிருமா? அல்லது முருகனுக்கு தகுதி கிடையாதா? ஆனால் என்ன செய்கிறாங்கன்னால், இதை தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு பிள்ளையார் கோவிலில் ஏற்றாத, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய சமாதியாக இருக்கக்கூடிய தர்காகத்தில் போய் ஏற்றுன்றாங்க. எந்த ஊர்லேயாவது, எந்த சாமிக்காவது இது போல் ஒரு சமாதி கிட்ட போய் தீபம் ஏற்றி மரியாதை பண்ணுன்னு இது வரைக்கும் பிஜேபி கேட்டிருக்கானா? அது போல் அவன் ராமனுக்கு பண்ணுவானா? ராமனுக்கு செய்கிறதுக்கு அவனுக்கு தெம்பு இருக்குதா? அங்கே போய் அந்த சமாதியில் ஏற்று, இந்த புதைக்கிற இடத்துல போய் ஏற்று, எரிக்கிற இடத்துல போய் ஏற்றுன்னு இது வரைக்கும் பிஜேபி சொல்லியிருக்கா? ஏன் முருகனுக்கு மட்டும் சொல்லுது? முருகனுக்கு மட்டும் ஏன் போய் ஒரு சமாதி கிட்ட போய் தீபம் ஏற்றுன்னு பிஜேபி காரணம் சொல்கிறான், நீதிபதியும் சொல்கிறார். ஏன் பிள்ளையார் கோவிலில் ஏற்றினா என்ன தகுதி குறைஞ்சிடும் முருகனுக்கு? பிள்ளையார் கோவில் ஏற்றக்கூடாதா முருகனுக்கு? அப்போ இதை வைத்து ஒரு கலவரம் பண்ணுறது, இது யாருமே கேட்கல, எந்த மக்களும் கேட்கல. பிஜேபி காரனாக கிளப்பி விட்ட பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார மத கலவரம், ஜாதி கலவரம், இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய உரிமைகளை மறுக்கிறது, எங்களோட நிதியை நிறுத்துறது, இப்படி தொடர்ச்சியாக தமிழருக்கு விரோதமான வேலையை மோடி அரசு செஞ்சுட்டே இருக்குது. ஆகவே மோடி எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர்றாரோ, அவர் பிரதம வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த சமயத்தில் மே 14 கருப்பு கொடியை தூக்குச்சு. அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதுதான் மோடிக்கு எதிராக மே 14 இயக்கம் கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தி வருகிறோம். ஏனென்றால் மோடி தமிழ்நாட்டுக்கு எதிரானவர், பாரதிய ஜனதா கட்சி தமிழின விரோத கட்சியாக இருக்கிறது. இவர் தமிழ்நாட்டுக்கு எதிராக வேலை செய்கிறார்கள், தமிழருக்கு எதிராக வேலை செய்கிறார்கள். இந்தியை திணித்து எல்லா இடங்களையும் இந்தியை திணிக்கிறாங்க. இன்னைக்கு மொபைல் ஃபோனில் எடுத்துட்டோம்னா மோடி வருவதற்கு முன்னாடி ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் மட்டும்தான் மெசேஜ் வரும். ஆங்கில தமிழில் மட்டும்தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் வரும். ஆனால் இன்னைக்கு இந்தியில் வருது.
தமிழ்நாட்டில் எதுக்குடா இந்தியில் வந்து டெலிஃபோனில் வந்து மெசேஜ் தர்ற? தமிழ்நாட்டில் நாங்கள் மொபைல் பயன்படுத்துகிறோம், எதுக்கு இந்தியில் வருது? இதையெல்லாம் இந்தியை திணிக்கிற வேலையை மோடி சர்க்கார் திட்டமிட்டு செய்கிறாங்க. அவன் மொழியை நம்ம ஊரில் திணிக்கிறான். ஏன் தமிழ் மொழியை இதை கொண்டாடுறேன்னு ஊர் முழுக்க பேசுகிறிய? உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் மொழியை கொண்டு வா, டெல்லியில் கொண்டு வா. டெல்லியில் அத்தனை தமிழாக இருக்கிறான், கொண்டு வந்துருவியா? குஜராத்தில் கொண்டு வந்துருவியா? அங்கெல்லாம் பண்ண மாட்டேன்ல. அங்கே உத்தரப்பிரதேசத்துலேயோ ஹரியானாலேயோ குஜராத்லேயோ மொபைல் ஃபோனில் தமிழில் மெசேஜ் வருதா? தமிழில் ஆட்டோமேட்டிக் மெசேஜ் போடுறியா நீ? அப்புறம் என்ன தமிழ் மொழிக்கு பட்டு இருக்கிறதா வந்து எல்லாத்தையும் நடிக்கிற? இந்தியதுக்கே தமிழ்நாட்டில் வந்து மொபைல் ஃபோனில் ஆட்டோமேட்டிக் மெசேஜில் வருது. தமிழ்நாட்டில் மெட்ராஸில் இருந்து சென்னையில் இருந்து மதுரைக்கு போகிற ஃப்ளைட்டு, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வர்ற ஃப்ளைட்டு, தூத்துக்குடிக்கு போகிற ஃப்ளைட்டு எல்லாத்துலேயுமே ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் மட்டும்தான் செய்தி சொல்லுவாங்களாமா. இதெல்லாம் தமிழுக்கு இடம் கிடையாது. தமிழன் தானே சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு போகிறான், மதுரைக்கு போகிறான், திருச்சிக்கு போகிறான், கோயம்புத்தூருக்கு போகிறான். அவனுக்கு ஏன் தமிழில் இந்த மோடி சர்க்காரால் விமானத்துறையில் ஏன் தமிழை கொண்டு வர முடியல? அப்போ தமிழுக்கு எதிராக எல்லா வேலையும் செய்கிறது, ஆனால் உலகம் தமிழை பேசுகிறேன்னு சொல்கிறது. அவர் தமிழையும் ஒழுங்காக பேச தெரியாதால். அப்போ இப்படிப்பட்ட தமிழர்களுக்கு எதிராகவே எல்லா வேலையும் செய்யக்கூடிய மோடி சர்க்காருக்கு எதிராக, மோடிக்கு எதிராக தொடர்ச்சியாக கொடி பிடிப்போம். மோடி அரசோடு கூட்டணி வைக்கக்கூடிய எந்த கட்சிகளையும் நாங்கள் எதிர்த்து தான் நிற்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஏன்னால் மோடியை ஆதரிக்கக்கூடிய எவரையும் நாங்கள் ஆதரிக்க முடியாது என்பதை சமயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்தில் புதிய மாற்றம் ஏற்படும் என பியூஷ் கோயல் நேற்று சொல்லியிருக்கு. 2026 என்டிஏ ஆட்சிக்கு வந்தால் புதிய மாற்றம் வரும்னு சொல்லலாம். ஆமாங்க, அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம பள்ளிக்கூடலாம் மூடிடுவாங்க, இங்கே நம்மளுக்கு மீனவர்கள் இன்னும் சாவாங்க, விவசாயிகளுக்கு எந்த உதவியும் இருக்காது. அதுவும் இல்லாமல் இங்கே நீங்கள் ஏன் படிக்க போகிற? சீமான் சொல்கிற மாதிரி எல்லாம் மாடு மேய்க்க போ, ஆடு மேய்க்க போனால் அடித்து பற்றி விட்ருவானுங்க. நம்ம பிள்ளைங்க போய் சாணியை பொறுக்கிட்டு இருக்கோம், பால் காய்ச்சிட்டு இருக்கோம், பால் விற்றுட்டு இருக்கோம். இந்த வேலை தான் நம்ம செய்வோம். அதனால் புதிய மாற்றம்னு அவர் சொல்கிறது, நம்ம இன்றைக்கி நல்ல கௌரவமாக படித்து வேலைக்கு போகிறதெல்லாம் விட்டுட்டு உத்தரப்பிரதேசில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய, கூலிக்கு வேலைக்கு போகக்கூடிய நிலைமை நம்மளுக்கு உருவாகும். இதைத்தான் பிஜேபி சொல்கிறது. ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மட்டும் சொன்ன எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. பாமக போயிருக்கு, அமமுக போயிருக்காங்க. அதிமுக தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கட்சி, நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த கட்சி. அவர்கள் வந்து ஏன் 1% இருக்கக்கூடிய பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டில் 30-35% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி, நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. அது 1% ஒரு கவுன்சிலர் பதவியை கூட தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் அதிமுக எங்கேருந்து வருது? அதிமுக தொண்டர்களோட விருப்பமா அது? அதிமுக தொண்டர்கள் வந்து மோடியோட போகணும்னு சொன்னாங்களா? ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்களா? ஜெயலலிதா அம்மையார் வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க. ஜெயலலிதா அம்மையாரை சிறைக்கு அனுப்புறதுக்கு காரணமாக இருந்தது மோடி சர்க்கார். அந்த அம்மா மரணம் அடைவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய சிறைவாசம். இத்தனையும் இருந்துட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராகவே இன்றைக்கு அதிமுக மோடியோடு கூட்டணி வைக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அதிமுக தனித்து நிற்கட்டும், இப்போ தமிழ்நாட்டு மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்து கொண்டு நிற்கட்டும். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிப்பார்கள், திமுகவுக்கு மாற்றாக அதிமுக இந்த மோடியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றால் பெருமளவுக்கு ஆதரவு கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும், சுயமரியாதை கிடைக்கும். ஆக அதிமுக தொண்டர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். தினகரன் அவர்கள் போயிருக்கிறாரு, அவர் வந்து வழக்கு விசாரணைன்னு சொல்லி அலைக்கழிச்சது யாரு? அடைச்சி வச்சது யாரு? இதே மோடி சர்க்கார் தான். அதிமுக கட்சியை உடைச்சது யாரு? அதிமுகவினுடைய கட்சியை உடைச்சது இதே மோடி அரசு தான், இதே பாரதிய ஜனதா கட்சி தான். இன்றைக்கி அவங்களே உடைப்பாங்களாமா, அவங்களே ஒன்றா சேர்த்துவாங்களாமா? இது என்னங்க வித்தை, இது என்ன கூத்துது? அதனால் இந்த பாஜகவினால் பாமக உடஞ்சிருக்கு, சிவசேனை உடஞ்சிருக்கு, சரத்பவார் கட்சி உடஞ்சிருக்குது, அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ் பவரோடைய கட்சி உடஞ்சிருக்கிறது, இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக கட்சி உடஞ்சிருக்குது, அதுக்கப்புறம் பாமக உடஞ்சிருக்குது. இனி எத்தனை கட்சி உடைக்க போகிறாங்கன்னு தெரியல. இதற்கு மேலும் பாரதிய ஜனதா கட்சியை அனுமதிப்பது என்பது, தமிழ்நாடு அனுமதிப்பது என்பது தவறானதாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எதிரானதாக தான் அது இருக்குன்னு நம்புகிறோம். விஜய் படம் ஜனநாயகம் படம் வந்து சென்சார் பராசக்தி படம் வந்துருச்சு. இப்போ விஜயோடைய படம் வந்து சென்சாரால் நிறுத்தப்பட்டிருக்குது. சென்சாரை கட்டுப்படுத்துவது பாரதிய ஜனதா கட்சி அரசு தான். நீதிபதியிலிருந்து சென்சார் வரைக்கும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது பிஜேபி தான். எல்லாருமே அவர்களுக்கு தான் கூலி வேலை பார்க்குறாங்க. சென்சார் வந்து தனித்த ஒரு அமைப்பெல்லாம் கிடையாது, அது பிஜேபிக்கு கூலி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது தடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் கட்சி அல்லது விஜய் வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நின்று பேச வேண்டும், அது துணிவு வேண்டும். அது பேசுங்க. உங்கள் படம் தானே முடங்கி கிடக்குது, நீங்கள் தான் எதிர்த்து பேசுனீங்க. இப்போவே நீங்கள் பேசலைனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எப்படி பேசுவீங்க? நாங்கள் நம்புறது, நாங்கள் எப்படி நம்ப? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் எதிரி கட்சின்னு சொல்கிறீங்க, கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க. அவங்க உங்கள் திரைப்படத்தை முடக்கி இருக்கிறாங்க,
இதனால் நீங்கள் மட்டும் நஷ்டமாகலை, இது விஜய்க்கு மட்டும் நஷ்டம் இல்லை, அதில் முதலீடு போட்டவங்க வேலை செஞ்சவங்க அத்தனை பேருக்கு நஷ்டமானதாக இருக்குது. அதை எதிர்த்து இன்றைக்கே விஜய் அவர்கள் பேசலைன்னா நாளைக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா எப்படி பிஜேபி எடுத்து பேசுவீங்க? அதான் நான் கேட்குறோம். ஆகவே இது வந்து அராஜகமாக விஜயனுடைய கட்சியை அவங்க தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே பிடிக்குள்ளே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். விஜய் சுற்றி அவருக்கு முறையாக ஆலோசனை சொல்கிறாங்க, இருப்பாங்களான்னு தெரியல. அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் எந்த கொள்கை எடுத்திருக்கிறீர்களோ அந்த கொள்கைக்கு துணிவாக நின்று நீங்கள் போராட வேண்டும், பேச வேண்டும். அப்படியான ஒன்று இது வரைக்கும் வரல. அவர் ஜனநாயகன்ற திரைப்படம் தானே, அந்த திரைப்படத்திற்கு பாஜக கொடுத்துருக்க நெருக்கடி எதிர்த்து வெளிப்படையாக விஜய் பேசினார்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் அதுக்கு ஆதரிப்பாங்க. ஏன்னா அது வந்து விஜயோட ரசிகர்கள், விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க, ஓட்டு போடாதவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் விஜயோட திரைப்படம் பார்க்க வேண்டும் என்று பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் தடுத்து வைத்திருப்பது பிஜேபி அரசு. அதை எதிர்த்து அந்த கட்சி தலைவர் ஏன் பேசலை? என்ன பிரச்சனை? பேசுங்க. உங்களை எது தடுக்குது? இப்போவே நீங்கள் இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட வாங்கலை, இப்போவே நீங்கள் அதை எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்கனால் நாளைக்கு எப்படி ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கப்புறம் பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் நீங்கள் என்ன வார்க்கு கொடுக்குறீங்களோ அது வந்து கொள்கை எதிர்ன்னு சொல்லிட்டீங்கன்னால் எந்த கொள்கையில் அது உங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று நீங்கள் பேச வேண்டும். அதை இது வரைக்கும் அவர் பேசலை. பேசினார்னா தான் அவருக்கு ஆதரவு கிடைக்குமே, இல்லை என்றால் அவர் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறார் என்று நாங்கள் எப்படி நம்புவது?